சொல்யூஷன் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த காம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, 2 சொல்யூஷன் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏன்னு வந்து ஒரு லிக்விட் வந்து இருக்கும், பின்னு வந்து ஒரு லிக்விட் வந்து இருக்கும். அந்த 2 லிக்விடையும் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, ஃபைண்ட் த காம்போசிஷன் ஆஃப் இன் லிக்விட் ஸ்டேட் அண்ட் பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட் ஆர் வேப்பர் ஸ்டேட் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இங்கே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏன்னு ஒரு லிக்விட், பின்ற ஒரு லிக்விட் ரெண்டுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ மிக்ஸ் பண்ணும்போது அந்த கீழே இருக்கக்கூடிய லிக்விட் ஸ்டேட்டில் ஏவும் இருக்கும், பியும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டாலும் அதோட கேஸ் மாலிகுல் மேலே வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அது வேப்பர் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். அப்போ வேப்பர் ஸ்டேட்லையும் நமக்கு என்ன இருக்கும், ஏன்ற மாலிகுலும் இருக்கும், பின்ற மாலிகுலும் இருக்கும். இது வந்து கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த காம்போசிஷன். லிக்விட் ஸ்டேட்டில் வந்து என்ன காம்போசிஷன் அண்ட் கேஸஸ் ஸ்டேஜ் வந்து என்ன காம்போசிஷன் கேட்பாங்க. அப்போ இங்கே ஃபைண்ட் த காம்போசிஷன் நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. சொல்யூஷன் சாப்டர் வரைக்கும் மோல் ஃப்ராக்ஷன் வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ சம்டைம்ஸ் மோல் ஃப்ராக்ஷன் வந்து டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த காம்போசிஷன் கேட்பாங்க. ஃபைண்ட் த காம்போசிஷன் என்ன அர்த்தம், இதுக்கும் எவ்வளோ ரேஷியோ இருக்குது, இன்டைரக்டாக பார்க்க போனால் ரேஷியோ இருக்குது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மோல் ஃப்ராக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் இருந்தாங்கன்னா பிரதர்கிட்ட 6 ஆப்பிள் அண்ட் சிஸ்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆப்பிள். அப்போ என்ன காம்போசிஷன், 6 இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அந்த காம்போசிஷன் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், மோல் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அப்போ நம்ம சொல்யூஷன் சாப்டரில் சம்டைம்ஸ் மோல் ஃப்ராக்ஷன் வந்து டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, இன்டைரக்டாக ஃபைண்ட் த காம்போசிஷன் வந்து கேட்பாங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நான் ஒரு ஃபுல் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா.